ஸோ இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்களாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? ஆரோன் மாதிரி உங்கள் மேலே ஊற்றப்பட்டு Amen. Amen. ஸோ இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்களாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? ஆரோன் மாதிரி உங்கள் மேலே ஊற்றப்பட்டு அப்படியே தாடி கீடி, நீங்கள் தாடி இல்லை, ஆண்களுக்கு தாடி இருக்கும். அந்த ஆண்கள் தாடியெல்லாம் வந்து நினைஞ்சு உங்களுக்கெல்லாம் லேடிஸுங்களுக்கெல்லாம் முடியிலேருந்து தலையிலேருந்து எல்லாம் அப்படியே தொப்பை ஆகிட்டீங்க. அந்த மாதிரி அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கா இல்லையா? எப்போ அதை பெற்றுக்கொண்டீங்க? பரிசுத்த ஆவி பெறும்பொழுது. பரிசுத்த ஆவி நீங்கள் பெறும்பொழுது, நீங்கள் பல பல பாஷைகளை பேசும்பொழுது, அது தாங்க அபிஷேகம். அப்போ பரிசுத்த ஆவி தான் அபிஷேகம். ஓகே, பரிசுத்த ஆவி தான் அந்த அபிஷேகம். அப்போ நீங்கள் பரிசுத்தாவியில் எப்போதும் நிறைந்திருந்து பரிசுத்தாவியோடு கூட நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்பொழுது, பரிசுத்தாவி கூட நீங்கள் பழகும்பொழுது, நீங்கள் என்னென்னா திரியேக குடும்பம், ஒரு தனியாக இல்லை, திரியேக குடும்பம் கூட நீங்கள் பயணம் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒத்துமைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நாங்கள் கட்டுறவங்களாக இருப்போம், நாங்கள் உடைக்க மாட்டோம். ஹலோ, நாங்கள் கட்டுறவங்களாக இருப்போம், நாங்கள் உடைக்க மாட்டோம். ஏன்னா அபிஷேகம் இல்லாதவங்க தான் உடைப்பாங்க. அபிஷேகம் இருக்கிறவங்க அந்த அபிஷேகத்தினால கட்ட தான் பார்ப்பாங்க. ஆமென். அதனால்தான் இந்த அபிஷேகத்தை பெற்ற நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை பார்த்து சகித்து அவங்கள வளர வைக்கணும். அவங்கள மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். ஒரு வாய்ப்பில் அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கணும், அவங்க மாறுவாங்க அப்படின்னு. சரி, அது உங்கள் கணக்கு. நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், 2 வாய்ப்பு கொடுத்தேன், 3 வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கெட்டலாம். ஆனால் ஒரு ப்ராசஸ், அவங்க மாறுறதுக்குரிய ஒரு ப்ராசஸ், அதுக்குள்ள டைமை நீங்கள் கொடுக்கும்பொழுது அங்கே அவங்க மாறக்கூடிய வாய்ப்பை தேவன் ஏற்படுத்துவார். ஓகே ஓகே அவங்க மாறுறது மாறாமல் இருக்கிறது அது அவங்களுடைய காரியம். ஆனால் என் தேவன் நல்லவர், என் தகப்பன் நல்லவர்.